சாட்டர்டே எபிசோட்ல ஏதோ அரோராக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா அது கட் செய்யப்பட்டிருக்கு. அந்த டைம்ல அரோரா வந்து அழுது கண்ணை தொடச்சிருந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அழுதாங்க, ஆனா கண்டிப்பா அழுதாங்க, அது தெரிஞ்சுது. கனியா இது எப்படி பேசுறாங்க பாருங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த 2 நாளா எனக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் அப்படி. ஆக்சுவலா அவங்க பேசுவாங்க தான், கனி நல்லா பேசுவாங்க தான். பட் சண்டை போடுவாங்களா, இவங்களுக்கும் கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம், சிட்டிக்கு கோவம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இந்த புயலுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஒரு அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைதியா இருந்தாங்க பார்வதி. இவங்க அவங்கள திட்டும் போது ஒருவேளை நம்மளுக்கு பிரமோல் அப்படி காட்டலையோ நம்ம தெரியல, பயங்கரமா பேசுறாங்க. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், ஒரு கல்லு கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான்ட்டாங்க. அப்போ அங்க இருந்து ரியாக்ஷனே வரலையே, அதுக்குள்ள ப்ரோமோ கட் பண்ணிட்டாங்க. சே, நல்ல ப்ரோமோவா இருக்கே, ஐயோ எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்றேன் நானு. அந்த அளவுக்கு ஒரு கோவத்துல பேசியிருக்காங்க. நேத்து ஆதிரி அப்படிதான் கேட்டாரு விஜய் சேதுபதி அண்ணா. வந்து என்ன கேட்டாருன்னா, இப்ப இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு பிக் பாஸ்னு ஒருத்தரை வச்சு பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோவை நடத்துறோம், ஷோவை நடத்துறவங்கள பேசுறீங்க, பிக் பாஸை பேசுறீங்க, ஹோஸ்ட பேசுறீங்க அப்படின்னா இப்போ நீங்க என்ன மதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த இடத்துல. எம்ஜிஆர் டிவி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க பிரியா மேம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம்க்கா. ஸோ பிக் பாஸ்ல வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் விளையாண்டதை வச்சு நாமினேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த யூகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. நாமினேஷன்ல எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் போன வாரம் பண்ணாங்க. மெயினா இந்த ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த பார்வதி திவாகர் இந்த காம்போ வந்துரும். யார் கோழி மூட்டுவாங்க பிக் பாஸ் கிட்ட? இது அது அது இது இதுன்னு சொல்லி தானே சொல்லுவாரு. யாரு பிக் பாஸ் கிட்ட கோழி மூட்டுவாங்கல்ல, அது யார் அதிகமா மூட்டுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து திவாகர் பண்ணுவாரு. திவாகருக்கு வந்து கம்ருதீனை கண்டிப்பா பண்ணுவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பார்வதி பண்ணுவாங்க, அப்புறம் திவாகர் பண்ணுவாரு. அப்புறம் வேற யார் இருக்கா? ஆதிரேயோட நாமினேஷன் இந்த வாரம் யாருன்றதை பார்க்கணும். அவங்க மைண்ட்ல இருந்து என்ன மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அப்புறம் வந்து கனி வந்து ஒரு சில பாயிண்ட் கரெக்டா பேசுறாங்க, ஒரு சில பாயிண்ட் தப்பா பேசுறாங்க. சோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோழி மூட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நாமினேஷன்ல வர்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காம்போ இருக்கும். பார்வதி திவாகர் இருப்பாங்க, கம்ருதீன் இருப்பாரு. ஏன்னா கம்ருதீன் பயங்கர சம்பவம் பண்ணிட்டாரு போன வாரம். சோ கம்ருதீன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ரம்யா வந்து எதனாலன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களோ. ஏன்னா இப்போ ரம்யா மேல தப்பு நிறைய இருக்கா, சுபிக்ஷா மேல இருக்கானான்னு பார்த்தா சுபிக்ஷா மேலதான் நிறைய இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ரம்யா ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க சுபிக்ஷாவை. சுபிக்ஷா வந்து பிளாஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அதை பிளாஸ்ட் ஆகுறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர்த்து யார் அதை தூண்டி விடுறாங்கன்றது தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ரம்யா. அப்புறம் வந்து கனியும் கண்டிப்பா வருவாங்க. எப்படியும் பார்வதி சொல்லிடுவாங்க கனி பேரை பார்வதி சொல்லுவாங்க. அப்புறம் வேற யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அரோரா வந்து மக்களை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்கள நாமினேட் பண்ணா நல்லா இருக்கும். அரோரா எத்தனை பேராச்சு? பார்வதி, திவாகர், கம்ருதீன், அரோரா, கனி, சபரி. மெயினா சபரி வரணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கே நல்ல ஒரு மாதிரி நடிச்சு அவர் வந்து வரவே இல்லை நாமினேஷனுக்கு. ஸோ சபரி. சுபிக்ஷா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு எதுவும் ஒரு சம்பவம் பண்ணலன்ற மாதிரி தான் தோணுது. ஆனா எஃப்ஜே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஃப்ஜே வந்து அவரை நாமினேட் பண்றது யார் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு திவாகர் பண்ணுவார். ஏன்னா வேற யாரும் ஒரு திவாகர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து சபரி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சபரி வந்து திவாகர், ஆமா சபரி வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 ஓட்டு வந்துட்டாலே வந்துருவாங்க நாமினேஷன்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் எஃப்ஜே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க இதுல? டஃப் அப்படின்னா சப்போஸ் இந்த ஆட்கள்லாம் இருக்காங்க, இதுல யாரு போவாங்க அப்படின்னா வந்து எல்லாமே நான் சொன்னேன், எல்லாருமே வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்க தான்ல. எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம். இப்ப கம்மிங் வீக் வந்து எவிக்ஷன் இருக்காது. என்ன இவ்வளோ பகிரங்கமா சொல்றீங்க எவிக்ஷன் இருக்காதுன்னு? இல்ல நான் எதனால சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் நாமினேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாமினேஷன் கண்டிப்பா வாரம் நடக்கும். பட் நான் போன சீசன், அது முந்தின சீசன் அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து இந்த வாரம் வந்து தீபாவளி வருது. ஆமா. ஸோ தீபாவளிக்காக வந்து அது
ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்புல நான் சொல்றேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சீசன் 3 சம்திங் சீசன் 5 இதுலலாம் வந்து சீசன் 6ல நினைக்கிறேன். எஸ், இந்த சீசன்ஸ்லாம் நாமினேஷன்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இந்த வாரம் நாமினேஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இல்லனா மக்களுக்கு மட்டும் தீபாவளி வருது. எஸ், which means செலிப்ரேஷன் முன்னாடியே இருக்குன்னு சொல்றீங்களோ? ஆமா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து சாட்டர்டே தான் முழுசா எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் வந்து தீபாவளிக்காக இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு எனக்கு ஒரு நினைப்பு. ஆனா அது எப்படி ஒருவேளை இருந்துருச்சு அப்படின்னா யார் இருப்பா? ஏன்னா இப்ப நான் சொல்ல லிஸ்ட்ல இவங்க எல்லாமே நான் கணிச்சிருக்கேன். இதை தாண்டி யாராவது இப்ப அப்சாரா எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்சாரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 9 பேர் சொல்லிருப்பேன்னா எனக்கு தெரிஞ்சு அப்சாராவும் வருவாங்க. ஏன்னா அப்சாராவும் சைலண்டா தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்னு வந்தாதான் பேசுறாங்க, ஏதாவது ஒண்ணுதான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லிஸ்ட்ல ஒரு வேளை அப்சாரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இவங்க எல்லாருக்குள்ளயும் பயங்கர போட்டி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல அனுப்ப மாட்டாங்களோ. ஏன்னா விளையாட்டு வச்சுதானே நம்ம வந்து முடிவு பண்ணணும். சோ அந்த வகையில பாக்கும்போது நாமினேஷன்ல அப்சரா இருக்காங்க அப்படின்னா அப்சரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து சலசலப்புகள் லைவுகள் எல்லாம் பாத்தீங்களா? ஏன்னா பார்வதி வந்து கிச்சன் மேடையில அப்படியே அமர்றாங்க மேடம். அதுக்கு வந்து கனி மேடம் வந்து நான் போராடுவேங்கிற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. கனி மேடத்துக்கு நரம்புகள் எல்லாம் புடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத பாத்தீங்களா? பார்த்தேன். யாரோ சொன்னாங்க எனக்கு போன வாரம், கனியக்கா அங்கேயும் போய் சமைச்சுன்னு இருக்காங்க. தம்பி கனியக்கா இப்ப பாருங்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா போன வீக் வந்து ஃபுல்லா சமையல்லயே அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த வீக் வந்து அவங்க சமையல் டீம்ல இருந்து வெளியில வந்ததுனால அவங்க ஏதோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காங்க ஜாலியா. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் பகிரங்கமா பேசிடுறாங்க, பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பயங்கரமா சமையல்ல அதுலயே இருந்ததுனால கனி வந்து சமைக்கிறாங்க குடுக்குறாங்கன்னா தெரிஞ்சுது அந்த வீட்டுல. ஆனா இப்ப கனி வந்து வெளியில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கனியா இது எப்படி பேசுறாங்க பாருங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த 2 நாளா எனக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் அப்படி. ஆனா எனக்கு வந்து கனி ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த அம்மா சரியான வாயாடியா அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கும் ஆக்சுவலா அவங்க பேசுவாங்க தான், கனி நல்லா பேசுவாங்க தான். பட் சண்டை போடுவாங்களா, இவங்களுக்கும் கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம், சிட்டிக்கு கோவம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா நல்லா பயங்கரமா பேசினாங்க. ஏன்னா நல்ல இந்த ப்ரமோல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியான வார்த்தை பார்வதியை பார்த்து. பார்வதி அமைதியா இருக்கிறத என்னால நம்பவே முடியல. ஏன்னா இந்த புயலுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஒரு அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைதியா இருந்தாங்க பார்வதி. இவங்க அவங்கள திட்டும் போது ஒருவேளை நம்மளுக்கு ப்ரமோல அப்படி காட்டலையோ நம்ம தெரியல, பயங்கரமா பேசுறாங்க. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், ஒரு கல்லு கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான்ட்டாங்க. அப்போ அங்க இருந்து ரியாக்ஷனே வரலையே, அதுக்குள்ள ப்ரமோ கட் பண்ணிட்டாங்க. நல்ல ப்ரமோவா இருக்கே, ஐயோ எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்றேன் நானு. அந்த அளவுக்கு ஒரு கோவத்துல பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த மேடை மேல உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னும் போது அது இல்ல, ஏன் அப்படி ஒண்ணு பிக் பாஸ் ரூல்ஸ்ல இருக்கா, நான் அததான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெகுலரா பார்வதி பண்ற மாதிரி பண்ணா எத்தனை நாள் வாய் முன்னு இருக்க முடியும்? இப்பதான் கனியில இருந்து ஒரு கனி பிரிஞ்சு வந்திருக்கு, சபரில இருந்து ஒரு சபரி வெளியில வந்திருக்கு, இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பமே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ நம்ம அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரைக்க போடுவோம், ஸ்ட்ரைக்க போட்டாதான் நடக்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்வதி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னன்னா சும்மா நான் சொன்னேன் இல்லையா, ரம்யா ஏத்தி விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ரம்யா வந்து காலையில இவங்க சாரி கேட்கல, அப்ப வந்து ஈவினிங் நீ சாரி கேட்கவே, அதாவது புள்ளையும் கிள்ளிட்டு எஸ் அதேதான். இப்ப நம்ம தலைவி என்ன பண்ணுவாங்க, நேரா போயிட்டு காலைல நீங்க சாரி கேட்கல, நீங்க அங்க சாரி கேளுங்க, நான் இங்க சாரி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவை கிரியேட் பண்றாங்க. சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரைக் எத்தனை நேரம் கடந்து போகும், எத்தனை ஹவர்ஸ் போகும் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த கேம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு சும்மா புறம் பேசிட்டு உட்காந்துருக்கிறது, அதை தவிர்த்து இதை பண்ணுங்க, இது நல்லா இருக்கு. அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அவர் போட்டிருக்காருன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ்குள்ளேயே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஸோ நான் கனிக்கு வந்து மெயினா நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க சண்டை எல்லாம் கிரியேட் பண்ணதெல்லாம் ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும், மக்கள் ரசிக்கக்கூடியதா இருக்கும், அதனாலதான் நாங்க பண்றோம், இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படிலாம் அவங்க காலைல சொல்றாங்க. ஓகே பண்ணுங்க, ஆனா அது ரூல்ஸ்குள்ள பண்ணுங்க. ரூல்ஸ் என்னன்னா, லக்ஸுரி ஹவுஸ்ல அதாவது டீலக்ஸ் ரூம்ல வந்து எல்லாரும் எழுந்து வெளியில வந்தாதான் வேக்கப் சாங்க்கு அப்புறமா தான் நீங்க ஸ்டவ் பத்த வைக்கணும். இதுதான் ரூல். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும்ன்றதும் ரூல்.
நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு கஞ்சி சாதம் இருக்கு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நாங்க ரூல்ஸ பிரேக் பண்றோம், அது என்ன நடக்குதோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க பிக் பாஸ் வீட்டை அவமரியாதை செய்யற மாதிரி, பிக் பாஸ் அவமரியாதை செய்யற மாதிரி. சோ அந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துட்டு ரூல்ஸ்குள்ள உங்களால என்னென்ன அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமோ அதை பண்ணுங்க. இப்ப சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஓகே, குரூப்பா சாரி எங்களால கேட்க முடியாது, எங்களுக்கு ஈகோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா டாஸ்க்ல மீறி என்ன வேணா பண்ணுங்க, பிக் பாஸ் ரூல்ஸ மதிங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்போ அந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ் உங்ககிட்ட சொன்ன அவர் என்ன முட்டாளா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல ஏதோ ஒரு சீசன்ல அவரோட ரூல்ஸ மீறினதுனால அவர் பேசுறதையே ஸ்டாப் பண்ணாரு. 2 நாளும் என்னவோ பேசவே இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வரீங்க. மெயினா கனிக்கு சொன்ன கனிலாம் பார்த்துட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அதை பண்ணீங்கன்னா அப்ப அந்த வீட்டுக்கும் ஹோஸ்டுக்கும் என்ன மரியாதை? நேத்து ஆதிரி அப்படிதான் கேட்டாரு விஜய் சேதுபதி அண்ணா வந்து என்ன கேட்டாருன்னா, இப்ப இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு பிக் பாஸ்னு ஒருத்தரை வச்சு பிக் பாஸ்னு ஒரு ஷோவை நடத்துறோம், ஷோவை நடத்துறவங்கள பேசுறீங்க, பிக் பாஸே பேசுறீங்க, ஹோஸ்டே பேசுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன மதிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த இடத்துல. நான் ஆசிரியை அதே தான் கேட்க வரேன். நீங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு தான் வரீங்க இந்த இடத்துக்குன்னும் போது அந்த ஷோக்கான மரியாதையை நீங்க தரணும். இப்ப நீங்க இப்படி தூக்கி இப்படி போட்டுறீங்க அந்த மாஸ்க. அதனால உங்களை நாங்க இப்ப கேட்கலன்னா அடுத்த நாள் வேற ஒருத்தர் அதை பண்ணுவாங்க. அப்போ பிக் பாஸ்க்குன்னு என்ன மரியாதை இருக்கு அந்த வீட்டுல? அதனாலதான் நான் எஃப்ஜேயுமே சொன்னேன். எஃப்ஜே ஒன்னும் அந்த டியூடுன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ தலைவான்னு சொல்றீங்களா, அதுவும் நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தலைவர், அவரை தான் நம்ம இப்படி கூப்பிடுறோம் தலைவா. குருநாதான் வந்து சீசன் 3ல சாண்டி அண்ணா பழக்கி விட்டதுதான் இது. குருநாதான் கூப்பிடும்போது அவருக்கு குருன்ற மாதிரி அவர் குருநாதான் கூப்பிட்டாரு. இது எல்லாமே அவருக்கு கொடுக்குற மரியாதை. அவரும் சிஷ்யான்லாம் சொல்லியிருக்காரு. சோ அதனால வந்து அதெல்லாம் கூட அக்செப்டபிள். இந்த அதெல்லாம் அக்செப்டபிள் ஆனதுனால இவங்க டியூடுன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அவர் வந்து பிக் பாஸ் தான், இப்படிலாம் என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பவே சொல்லியிருந்தாலோ அது ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா அப்படி சொல்லி இப்படி வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா காலேஜ் படிக்கிற பையன் டியூடுன்னு கூப்பிடுறான் இல்லையா? அப்ப அந்த ஷோவோட தரம் என்ன வருது? அவருக்குன்னு அவருடைய குரலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு என்ன சொல்ற ஒரு கம்பீரமான குரல் அது. அந்த குரலுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த ஷோவோடைய கான்செப்டே அந்த குரல் தான். அந்த குரலுக்கே நீங்க வந்து குருநாத டியூடுன்னு கூப்பிட்டா அப்ப வெளியில இருக்க மக்கள் என்ன இதுவாகுவாங்க? சோ அது வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால எல்லாமே ரூல்ஸ்குள்ள பண்ணணும், ரூல்ஸ மதிக்கணும், பிக் பாஸ மதிக்கணும். அதனால ரூல்ஸ்குள்ள எது வேணாலும் பண்ணுங்க கனி அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகேக்கா. இப்ப டாஸ்க் பத்தி சொல்லுங்க. ஏன்னா டாஸ்க் விறுவிறுப்பா வந்து கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். தண்ணில ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தண்ணி டேங்க காணோனதும் சபரி மூஞ்சில இருக்க ஒரு ஆனந்தத்தை பார்க்கணுமே. தண்ணி டேங்க் இல்ல சார் வெளியில அப்படின்னும் போது பரவாயில்ல. ஏன்னா வந்து இதுக்கு மேலயும் அதை கண்டினியூ பண்ணா வீட்டுல ஹைஜீன் இருக்காது. அந்த கிச்சன் வேற ஓப்பன் ஏரியால இருக்கிறதுனால ஸ்மெல் வரும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை வந்து தூக்கிட்டாங்க. சோ இந்த தண்ணிக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒருவேளை வந்து இந்த 5 ஐபூதங்களை வச்சு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஐபூதங்களை ஃபர்ஸ்ட் நீர் தான் இருக்கும், அடுத்து நெருப்பு, ஆகாயம், காற்று, அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு என்னோட கணிப்பு. பிபில கூட இது மாதிரி வச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? லாஸ்ட் பிபில டாஸ்க் வச்சாங்க, பட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் வச்சு ஏதோ ஒரு சீசன் எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் சீசன் 5 நினைக்கிறேன் அது. அதுல வந்து வேற மாதிரி கான்செப்ட்ல போனாங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு அந்த மாதிரில போனாங்க. இது வந்து இப்ப வந்து நீர் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஏதாவது கொஞ்சம் டஃபா வைப்பாங்களோ. ஓகே. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. கெமி வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஃபயர் வந்து இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெமி வந்து ஆஃப் ஆயிட்டாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஒரு 2 நாளா அவங்க சரியா பேசல. எபிசோட்லயும் சரியா பேசின மாதிரி தெரியல சாட்டர்டே சண்டேல. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம கெமியோட இது பார்க்கணும். நீங்க லைவ் பாத்தீங்களா? லைவ்ல இன்னிக்கா லைவ்ல கூட ஏதாவது பேசுற மாதிரி உங்களுக்கு? லைவ்ல நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க, ஏதோ வேலை செய்யும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே பண்றாங்க தான். பட் ஏதோ அவங்க கிட்ட ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, அது மட்டும் தெரியுது. அரோரா வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு, கரெக்டான டைம்ல வந்து பண்ணுவாங்களோ இல்ல அரோரா
இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அரோரா கிட்டயும் ஒரு இது இருக்கு. அவங்க ஏதோ ஒரு பண்றதுக்காக எல்லாரையுமே Wait அப்சர்வ் பண்ணிட்டு பண்றாங்க. இருக்காங்க. Okay. நல்லா அப்சர்வ் பண்றாங்க. யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு நல்லா அப்சர்வ் பண்றாங்க. யார் என்ன பேசுறாங்களோ அதுக்கு கரெக்டா ஆப்போசிட்ல இருந்து நல்லா பேசுறாங்க. அதெல்லாம் பண்றாங்க. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. சாட்டர்டே எபிசோட்ல ஏதோ அரோராக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா அது கட் செய்யப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா. கட் செய்யப்பட்டு லாஸ்ட்டா முடியும்போது சேதுபதி அண்ணா சொல்றது வந்து, இது நாங்க சொல்றது உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றோம். சோ இந்த மாரி விஷயங்கள வந்து இங்க ஷேர் பண்ணிக்காம, யார் எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிற மாரி ஒரு அரோரா விஷயம். வந்து ஏதோ லைவ்ல பேசியிருக்காங்க. லைவ்ல அவங்க பேசின விஷயம் வந்து அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்திலாம் பேசியிருக்காங்க. அதுல வந்து அந்த பையன வெறுப்பேத்துறதுக்காக ஒன் டே ஃபுல்லா அந்த பையன வெளியில கூட்டு போனேன், வந்தேன். சோ அதுக்கப்புறமா கட்டுன்ற மாரி கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் நான் அவன பார்த்தேன். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம். அவன இந்த மாரி நான் வெறுப்பேத்துனேன் பண்ணேன்னும்போது, அதுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த ஒரு விஷயம் தான் அவங்க ஷேர் பண்ணாங்க. அத தவிர்த்து அவங்க வேற எதுவும் அத தவிர்த்து வந்து நான் காசு சம்பாரிச்சேன். அத எடுத்துட்டு போய் கோவால சோஷியலா அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பதிவா மேபி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாரி இத பார்த்து நெறைய பேர் பண்ணுவாங்கன்ற அந்த அர்த்தத்துல கூட அத யோசிச்சிருக்கலாம். அதனால பார்த்து பேசுங்க அப்படிங்கறத வந்து அவர் அங்க சொன்னாரு. வெறும் அது மட்டும் தான் வந்தது. பார்த்து பேசுங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த டைம்ல அரோரா வந்து அழுது கண்ண தொடச்சிருந்த மாரி ஒரு இருந்துச்சு. அழுதாங்க. ஆனா கண்டிப்பா அழுதாங்க. அது தெரிஞ்சது. சோ அதனால அரோரா இதுக்கப்புறம் கேம்ல கான்சன்ட்ரேட் நெறைய இது பண்ணுவாங்கன்னு தோணுது. எப்படிக்கா கரெக்ட் ஆகும்? ஏன்னா ஒரு வந்து ஒரு ரியாலிட்டி தானே. ரியாலிட்டிய தான் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எபிசோட்ல கட் பண்றது அவங்கள காப்பாத்துற மாதிரி தானே இருக்கு. எபிசோட்ல எபிசோட்ல இத கட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா லைவ்லயும் கட் பண்ணியிருக்கலாம். பட் அத ஏன் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி அவங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அவங்க கட் பண்ணியிருப்பாங்க லைவ்லயுமே. அப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா அது கேஷுவலா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அத பத்தி பேசியிருப்பாங்க. சோ அதனால அது ஒரு ரிக்வெஸ்ட்டா வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள ஷேர் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்ட்டு. ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின். யார் இந்த வாரம் சுவாரஸ்யமா விளையாடுவாங்க? யார் வெஸ்டா விளையாடுவாங்க? சுவாரஸ்யமா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா விளையாடுவாங்க. சுபிக்ஷா, கனி, அப்புறம் வந்து கெமி, சபரி, கம்ருதீன் இவங்களோட விளையாட்டெல்லாம் பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். போன வாரம் வந்து அங்க இருந்தாங்க. அவங்களால விளையாடவே முடியல. ஜட்ஜ் பண்ணாங்க. இந்த வாரம் ஒரு ஸ்வாப்பிங் இருக்கிறதுனால இப்ப எனக்கு இங்க இருந்து இங்க போனது வந்து எனக்கு 2 பேர் கன்ஃபார்மா வந்து ஒன்னு திவாகர். ஏன்னா ஒரு கையில நான் ப்ளூ கலர் பேண்ட் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே இருந்தது. 2வது பார்வதி இவ்ளோ அதிகாரமா வந்து உட்கார்றாங்கன்னும் போது அவங்க அதிகாரம் பண்ற இடத்துல இருப்பாங்களோன்றதுக்காக நான் பார்வதியை சொல்றேன். 3வது ஆதிரை. சோ இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து லக்ஸுரி வீட்டுக்கு வந்து போறது வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனது வந்து இவங்க 3 பேர் அங்க போயிருக்காங்க. அப்ப அங்க இருந்து 2 பேர் இங்க வரணும். அந்த 2 பேர்ல ஒரு ஆள் கம்ருதீனா இருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட். கம்ருதீன் அண்ட் வேற யார் இருக்கும்? எஃப்ஜே. எஃப்ஜே பிக் பாஸ் வீட்ல தான் இருக்காரு. வேற யாராவது இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் அங்க இருந்து சண்டை போட்டே இருக்கறதுக்காக இங்க அனுப்பி இவர் வேலை செய்ய வைப்போன்றதுக்காக அனுப்புவாங்க. சோ இங்க கம்ருதீன் கேம் வந்து நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாட். ஓகே, உங்களோட யூகங்கள்லாம் வந்து வரும் வாரங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்க்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.